ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வைகாசி விசாகத்தின் சிறப்புகள். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்கள்ல வைகாசி விசாகம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். ஏன்னா அன்னைக்குதான் முருகப்பெருமான் அவதாரம் செஞ்சாரு. வைகாசி என்ற பெயர்ல கூட வட இந்திய புண்ணிய தலமான காசி என்ற பெயரும் வருவதால் இந்த மாதத்துல காசிக்கு சென்று வருவது ரொம்பவுமே சிறப்பு. காசிக்கு சென்று கங்கையில புனித நீராட முடியாதவங்க தங்கள் பகுதியில இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்கள்ல நீராடுறது ரொம்பவே நல்லது. வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்துல பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எள் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நீங்குமா. அதே மாதிரி சென்னை திருமலைவாயில்ல இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் கோவில்ல வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்துல ஐக்கியமாகும் விழா ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். தென் மாவட்டங்கள்ல உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்கள்ல இந்த வைகாசி மாதத்துலதான் கொடை விழாக்கள்லாம் நடைபெறுகிறது. இஷ்பாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோள் நிலையில ராமர் ராவண யுத்தம் நடந்ததாகவும் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மணிப்பல்லவ தீவுல தீவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமுகிங்கிற பொய்கையில அல்ல குறையாத அமுத சுரபி என்னும் அட்சய பாத்திரம் வெளிவரும். உலக மக்களோட பசிப்பினிய போக்குறதுக்காக இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்ததும், இதன்படியே மணிமேகலை புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவுல கோமுகி பொய்கையில இருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பூம்புகார் நகருக்கு திரும்பினாங்களாம். ராஜஸ்தான் மாநில தலைநகரான ஜெய்ப்பூர் அடுத்துள்ள பைராத் நகரினுடைய எல்லையோரத்துல ஓடும்பான் கங்கா நதிக்கரையில அமைஞ்சிருக்கு ராதாகிருஷ்ணன் கோவில். இங்க ஒவ்வொரு வருஷமும் வைஷாக பௌர்ணமி நாள்ல பான்கா விழா அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இந்த நாள்ல நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணரை வழிபடுறாங்க. தெய்வங்கள் மற்றும் மகான்களினுடைய அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது. அந்த வகையில வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுது. பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகனுடைய திருத்தலங்கள்ல வைகாசி விசாகம் ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுது. விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமாக சொல்லப்படுறதால குருவிற்குரிய தலமான திருச்செந்தூர்ல வைகாசி பெருவிழா 10 நாட்கள் சிறப்பா நடக்குது. தெற்கு திசையோடைய அதிபதியோ மரண தேவதையுமான யமதர்மனுக்குரியது வைகாசி விசாகம். அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால நீண்ட ஆயுள் கிடைக்குமா. திருமழப்பாடி திருத்தலத்துல மழைவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னாள் வைகாசி விசாகம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பஞ்சபாண்டவர்ல ஒருவரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழங்கியதும் இந்த நாள்ல தான். இந்த நாள்ல திருவேட்களம் என்னும் திருத்தலத்துல ரொம்ப பெரிய விழா நடைபெறுது. ஆந்திர மாநிலத்துல சிம்மாசலத்துல கோவில் கொண்டுள்ள வராக லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினம். சந்தனக்காப்போட ஆண்டு முழுவதும் காட்சி தர்ற இந்த நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாக நாள்ல சந்தன பூச்சை கலைச்சிடுறாங்க. மூல விக்கிரகத்தினுடைய இயற்கை தோற்ற பொழிவை அன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். பின்னர் 500 கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூச்சை திரும்ப பூசுவாங்க. கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழாவானது இந்த வைகாசி விசாக நாள்ல தான் நடைபெறுது. சிறப்பாக சொல்லப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டிதான் நடைபெறுது. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாகத்துல சித்தியடைஞ்சதால இந்த நாள்ல அவருக்கு குரு பூஜை திருப்போரூர்ல உள்ள அவரது சமாதியில விசேஷமா நடைபெறும். இந்திரன் வைகாசி விசாகத்தன்றுதான் சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றதாகவும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட விசேஷங்கள் நிறைந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்களும் முருகப்பெருமான முருகன் வீட்டிற்கும் ஆலயங்களுக்கும் சிவபெருமான் வீட்டிற்கும் ஆலயங்களுக்கும் சென்று வழிபடுங்க. நல்லதே நடக்கும்.